இந்த பொது தேவை என்று சொல்லப்படுகின்ற விஷயம் நீதிமன்றத்திற்கு மட்டும்தான் அதுக்கான அர்த்தம் என்ன என்பதை திட்டவட்டமாக உறுதியாக சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்கின்றது. அதற்கு முதல் கையகப்படுத்தப்படுகின்ற பொழுது நிர்வாகத்துறை தான் பொது தேவை என்று சொல்லி கருதுகின்ற விஷயத்தை வச்சுக்கொண்டு கையகப்படுத்தலாம். பிறகு நாங்கள் நீதிமன்றத்துக்கு கேட்டு போவதெல்லாம் வேறு பிரச்சனை. ஆனால் அரசு நிறுவனம் இதுதான் தாங்கள் பொது தேவைன்னு சொல்லி கருதுகிறோம், அந்த அடிப்படையில் எடுத்துக்கொள்ளலாம் சொல்லி எடுக்கலாம். இங்கே சிக்கல் என்னன்னு சொல்லி சொன்னால் பொது தேவை என்று சொல்லப்படுகின்ற சொற்கள் மிகவும் அரசியல் மயப்படுத்தப்பட்ட விதத்திலே பிரயோகிக்கப்பட்டு வருகின்றது. ஒன்று வடக்கு கிழக்கிலே குறிப்பாக இராணுவமயமாக்கலுக்கும் வடக்கு கிழக்கு உள்ளடங்கலாக நாட்டினுடைய ஏனைய பகுதிகளிலே அபிவிருத்தி என்ற பெயரிலேயும் கையகப்படுத்தப்படுகின்றது. அபிவிருத்தி நாட்டுக்கு தேவையானது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தேசிய பாதுகாப்பு நாட்டுக்கு தேவையானது என்பதிலே மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அபிவிருத்தி செயற்திட்டங்கள் எவ்வாறாக முன்னெடுக்கப்படுகின்றது சொல்லி பார்க்கின்ற பொழுது அவை கூட சில தனிநபர்களுடைய அதிகாரத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுடைய தெரிந்தவர்களுக்கு, நண்பர்களுக்கு, அவர்களுடைய நெருக்கமானவர்களுக்கு பொருளாதார ரீதியிலே பயனளிக்கக்கூடிய விதமாகத்தான் வருகின்றது. நீதிமன்றங்கள் பார்க்கின்ற விடயம் என்று சொன்னால் பொது தேவை என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அது ஒட்டுமொத்த நாட்டிற்கும் பயன்படுக்கும் என்பதை பார்ப்பது அவசியம். அதே நேரத்தில் அந்த அபிவிருத்தி எங்கு முன்னெடுக்கப்படுகின்றதோ அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கும் அதால் பிரயோஜனம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லாமல் வேற இருக்கின்ற ஆட்களுக்கு மட்டும் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அது அந்த அப்படியான விஷயங்களிலே அரசாங்கம் மிகவும் நுணுக்கமாக பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகின்றதா நீதிமன்றத்தினுடைய தேவைப்பாடாக இருக்கும்.